கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு 24 வயதுடைய ஒரு இண்டிபெண்டன்ட் பாடகர் சங்கீத்சன் அப்படின்றவர். பொதுவா சோசியல் மீடியாக்கள்ல ஹிப்ஹப் சங்கி அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ஒருத்தர் இப்போ சாவகச்சேரி போலீசாரால கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியல்ல அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அதுவும் சாதாரண சட்டத்துல இல்ல, உலகமே வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கக்கூடிய பிடிஏ அப்படின்னு சொல்லப்படுற பயங்கரவாத தடுப்பு சட்டம். அவர் பண்ணின தப்பு என்ன தெரியுமா? கொலை பண்ணாரா? குண்டு வச்சாரா? இல்ல, கோவில் திருவிழா ஒன்றுல தாயக எழுச்சி பாடலுண்ட பாடியிருக்காரு. அத தன்னுடைய சோசியல் மீடியாக்கள்ல போட்டிருக்காரு. இதுதான் அவர் செஞ்ச அந்த பயங்கரவாத குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லுதான். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்துல நாவற்குழி அப்படின்ற ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது. அந்த திருவிழால ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த இசை நிகழ்ச்சியில பாடின ஒரு 2-3 பாடல்களை சேர்த்து எடிட் பண்ணி அதை தன்னுடைய ஹிப்ஹப் சங்கி அப்படின்ற அந்த சோசியல் மீடியா பக்கங்கள்ல போடுறாரு. அதுக்கு பிறகு ஜூன் 3ஆம் தேதி அவர் பாடின அந்த பாடல்கள் தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை கைது செய்யறாங்க. அதுக்கு பிறகு தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் பாடகர் சங்கீத்சனுக்கு ஆதரவா இது அப்பட்டமான மனித உரிமை மீறல், அரசியல் தோல்விகளை மறைக்க இலங்கை அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ பாடகர் சங்கீத்சன் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுற நியாயங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, கருத்து சுதந்திரம். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் பேசவும் பாடவும் உரிமை இருக்குது. கலை வெளிப்பாட்டை முடக்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரண்டாவது, தாயக பாடல்கள் தடை செய்யப்படவில்லை. சட்டப்படி இலங்கையில இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கே தவிர தாயக பாடல்கள் தடை செய்யப்படவில்லை. அது இந்த மண்ணோட பலி, இழப்பு மற்றும் வரலாற்றோட அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, வன்முறை தூண்டப்படவில்லை. அவர் பாடினில எங்கேயுமே வன்முறையை தூண்டுற மாதிரியோ சட்ட ஒழுங்கை மீறுற மாதிரியோ எந்த பேச்சும் இல்லை. அது ஒரு அமைதியான கலை நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான்காவது, சாதாரண சட்டத்துல கைது பண்ணினா உடனே பிணையில வெளியில வந்துடலாம். ஆனா பயங்கரவாத தடை சட்டத்துல கைது பண்ணினா வெளியில வர்றது கஷ்டம். அதாவது குறிப்பிட்ட நாள் வரும் வரைக்கும் உள்ளே இருந்து ஆகணும். சோ இது இந்த இளைஞனை வேண்டுமென்றே பழி வாங்குறதுக்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இந்த இளைஞனின் தரப்பு நியாயங்கள் இருக்க, போர் முடிஞ்சு இத்தனை வருஷமாக்கியும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை காட்டி தமிழ் இளைஞர்களை மிரட்ட போறீங்க அப்படின்ற மாதிரியும் மக்கள் மத்தியில கேள்விகள் எழுந்திருக்குது. ஒரு பாட்டு பாடின குற்றத்துக்காக இந்த ஹிப்ஹப் சங்கி அப்படின்ற இளைஞனை பிடிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்தது சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.